மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரிக்வெஸ்ட் தான். தயவு செய்து நீங்க காலம் தாழ்த்தி இங்க வெயிட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறேன்றத தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, சோ உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கோரிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய வீட்டு பணிகளை மற்ற பணிகளை போய் நீங்க பார்க்கலாம். நீங்க லைன்ல நின்று உங்க டைம் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இங்க மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரிக்வெஸ்ட் தான். தயவு செய்து நீங்க காலம் தாழ்த்தி இங்க வெயிட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறேன்றத தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, சோ உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கோரிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய வீட்டு பணிகளை மற்ற பணிகளை போய் நீங்க பார்க்கலாம். நீங்க லைன்ல நின்று உங்க டைம் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று அமைச்சர் ரமேஷ் பேசியிருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அனைவருக்கும் தானாகவே ரூபாய் 2500 கிடைக்கும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பேசியிருந்தார். தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வருவோர் பெறாதோர் என அனைவருக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பேசியிருந்தார்.